எங்களை மாதிரியே வந்துட்டு யூடியூப் செய்யக்கூடியவர்கள் தான் எங்களோட வாய்ஸ் ஆஃப் அனுஷன் வந்து வாழைச்சேனை போலீஸாரால் வந்து வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ அனுஷன் செஞ்சது வந்து சரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்துட்டு இப்போ அனுஷன் கைதான பின்னணி என்ன? நம்ம ஒரு எமர்ஜென்சி கேஸாக வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ கொண்டு போயிருக்க வேண்டிய சொல்லிக்குள்ள வந்து இதை கட்டாயம் இவங்க பார்க்க தானே வேணும். அப்போ இவங்க வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கமாக வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்ஸுக்கு வந்துட்டு கேஸை வந்து கொண்டு வரும்படியாக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுஷன் வந்து சிறைச்சாலைக்கு வந்துட்டு அனுப்பிட்டாங்க. அவன் நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கான். இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக காய்ச்சிக்கான். இதுக்கு முன்னே ஒரு ஐஏஎஸ் ஒரு பிரச்சனை ஒன்று பட்டிருக்கான். அதே மாதிரி ஒரு போலீஸ் ஒரு பிரச்சனை ஒன்று பட்டிருக்கான். உண்மையிலே அப்படி பார்க்க போனால் அனுஷன் ஒரு உண்மையாக எங்களோட பிள்ளைக்குள்ள அந்த சைட்டால் பார்க்க போனால் அவனோட வீரன்னு சொல்லணும் வந்து. அதே நேரம் அவன் உள்ளுக்கு போயிட்டான்றதை வச்சு அதை வச்சும் வந்து குளிர்காயிறக்கு ஒரு செவர் இருக்கிறேன். நான் இப்போ ஒரு கொஞ்சம் முன்னம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் வந்து அவர் வந்து அனுஷனை பற்றி காய்ச்சி போட்டு அப்புறம் எங்களை பற்றியும் பாரு. உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் வந்துட்டு பிள்ளையா நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை வெளிக்கொணரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதும் வந்து நல்லது. உண்மையிலேயே வாழ்க்கையில் யாருமே நல்லா கதைக்கலாம், வாயிருந்தால் எல்லாரும் நல்லா கதைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த கொண்டு பிள்ளை செய்யாத மனுஷர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கொண்டு விலைக்குள்ளே வந்துட்டு இப்போ பிள்ளை வந்து விடுவாங்க எல்லாருமே. அது வந்துட்டு என்ன சொல்கிறது, தெரிய வரும் மட்டும் எல்லாரும் யோக்கியான மாதிரி அந்த ஜெயில் வாழ்க்கை உண்மையிலேயே வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று ஜெயில் வாழ்க்கை என்ற வந்துட்டு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிறைய மாதிரி தான். ஏன்னா அப்போ வந்துட்டு இப்போ அவன் வெளியில் வந்தான்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷம் வந்து நீதி ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு வெள்ளம் கட்டாயம்னு சொல்லி நம்புவோம். அனுஷன் உதவி செய்ய போனது நெல்லாம் அவனோட மனசு நெல்லாம். உண்மையிலே அவன் வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்துட்டு செயற்படுறவன். அவன் ஒரு நாளும் ஒரு தீங்கு நினைக்காதவன். ஹாஸ்பிட்டல் நிர்வாகம்டா நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உண்மையாக சந்தோஷப்படுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் அக்கினி. ஓகே, அப்போ மறுபடியுமாக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வந்து எங்களோட எஸ்கே வ்ளாக் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டு நீண்ட நாளை வந்துட்டு அதுவும் காருக்கு இருந்து இரவு நேரம் வந்துட்டு கதைச்சி பதிவிடுறோம். அப்போ வந்துட்டு எதை பற்றி கதைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தான். நீங்கள் எல்லாருமே இப்போ நேற்று முன்தினம் வந்துட்டு அறிஞ்ச விஷயம். இதில் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி நான் கதைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், நிறைய பேருக்கான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த விஷயம் வந்துட்டு உண்மைதானா அப்படின்னு சொல்லி. சொன்னால் என்னை அறிஞ்ச பல பேரை வந்துட்டு எனக்கு அந்த வீடியோக்களை அனுப்பி போட்டு இது உண்மையோ தம்பி ஃபேக்கோ அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு அந்த ஏஐ அப்படின்ற ஒன்று வந்துட்டு அதன் மூலம் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் எல்லாமே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஆளை வந்துட்டு என்ன சொல்கிற வந்துட்டு அரெஸ்ட் பண்ண மாதிரியும் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஆளை வந்துட்டு பிள்ளைத்தாச்சி மாதிரியும் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஆளை வந்துட்டு கண்ணாடி போட்டுற மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம். கையில்லாத மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு ஆளும் கை கோக்குற மாதிரி க்ரியேட் பண்ணலாம். கட்டி பிடிக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படியான நிறைய விஷயங்கள் வந்தபடியாக இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் வந்துட்டு எங்களை மாதிரியே வந்துட்டு யூடியூப் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து எங்களோட வாய்ஸ் ஆஃப் அனுஷன் வந்து உண்மையிலே வந்து தம்பி. ஏன்னா அப்போ தம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நேற்றைக்கு முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைச்சேனை போலீஸாரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போ அந்த விஷயம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி என்னைய வந்து நிறைய பேர் கேட்ட இடத்துல நான் வந்து சொல்லியிருந்தேன் உண்மைதான் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பகிர்ந்து கொள்ளத்தானே போகணும். அதே நேரம் இப்போ இந்த வீடியோ நீ வந்து என்னத்துக்காண்டி போடுற, லைக் வந்து என்ன சொல்கிறது வந்து அவன் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கதைச்சா வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அது எனக்கான அவசியமும் இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும் எங்களோட வீடியோக்கள் வந்து ஓடுதோ ஓடையிலையோ நான் வந்து அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணுறதும் இல்லை, அதை நான் வந்துட்டு பொருட்படுத்துறதும் இல்லை. ஏதோ எங்களுக்கான விஷயம் ஒன்று நடக்கணும் என்று இருந்தால் அது கட்டாயம் நடக்கும். எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எங்களோட ஒரு வரம்புக்குள்ளே சந்தோஷமாக போய் கொண்டிருக்கோம். அப்போ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கு காலையில் 4:30 தான் நாங்கள் வந்துட்டு காலையால் வீட்டை வந்து இறங்கினாங்க. அப்போ அந்த எங்களோட டூர் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு எஸ்கே வியூ சேனலில் வந்து வரும்.
நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு இடமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு த்ரில்லாக அமைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த சேனலில் அதை கண்டினியூவாக பார்க்கலாம். சரி தானே? அப்போ நாங்கள் இப்போ வந்துட்டு இந்த விஷயத்துக்குள்ளாக போவோம். ஸோ வந்து போகிறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து எங்களோட வகையில் சப்போர்ட்டாக சொல்லிக்கொண்டு அது வந்து வளமையாக சொல்கிற விஷயம். ஸோ அதால் வந்துட்டு இதை சொல்லிக்கொள்கிறோம். அப்போ வந்துட்டு இப்போ அனுஷன் கைதான பின்னணி என்ன அப்படின்றத வந்து இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களோட கருத்தை வந்துட்டு சொல்கிறோம். சரி, இதில் வந்துட்டு யார்லேயும் நாங்கள் பிழசரி வந்துட்டு சொல்ல போகலை. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் என்னை அறிஞ்ச என்னோட நல்லா பழகக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, தம்பியா இது சம்மந்தமாக நீங்கள் ஒன்றும் கதைக்க போக வேண்டாம் அண்ட் வந்துட்டு ஒரு வீடியோவுமே நீங்கள் போட வேண்டாம். காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் உள்ளே இருந்த நேரம் அனுஷன் வந்து உங்களுக்காண்டி ஒரு வீடியோவும் போடையில தானே, அதே நேரம் உங்களுக்காண்டி ஒன்றும் கதைக்கவும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வழக்குகள் இருக்குது. அப்போ அந்த டைமில் நீங்கள் இதுகளை கதைக்க போய் நாளைக்கு உங்களுக்கு எதுவும் இஷ்யூ வரலாம், அதால் நீங்கள் கதைக்கணும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து நல்லாவே இப்போ எங்கேயாவது தோயா ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நார்மலாகவே வந்துட்டு அது சம்மந்தமாக வந்து கதைக்கிறது இல்லை. என்ன சொல்கிறோம் வந்து இப்போ தேவையில்லாத விஷயங்களை குறித்து நாங்கள் உண்மையாக கதைக்க போகிறது வந்து சரியான குறைவு. அதுவும் வந்துட்டு இன்னொரு ஆளை பற்றி நாங்கள் கதைக்கிறது வந்து சரியான குறைவு. இருந்தாலும் வந்து இப்போ அனுஷன்ற விஷயம் வந்து என்ன சொல்கிறது, அவன் யார் தான் எப்படி பார்த்தாலும் இப்போ எங்களை வந்து ஒரு அண்ணாவாக பார்க்குறவங்க வந்து லைக் என்ன தான் பிரச்சனையாக வந்தாலும் எங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறவன். என்ன இப்போ என்ன ஃபோன் பண்ணி கேட்பான், இது மாதிரி பிரச்சனை சொன்னால் ஃபோன் பண்ணி கேட்பான் வந்து. அப்போ அவன் வந்து எங்களுக்கு நாங்கள் உள்ளே இருந்த டைம் அதுவும் சும்மா இல்லை, நாங்கள் உள்ளே இருந்த ஒரு யுகம் மாதிரி இருந்த எங்களுக்கு கிட்டத்தட்ட 45 நாள். அப்போ அவன் வந்துட்டு அனுஷன் நேற்று எப்படி பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு இன்றைய தினம் ஆள் வந்து ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லக்குள்ள உண்மையாக அதை இணைச்சா வந்து ஒரு கவலை தான். காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் சரி ஒரு 4 பேர் போயிருந்தோம். அப்போ அவன் வந்துட்டு தனிங்க போன அடிப்படையில் வந்து உண்மையிலே ஒரு கவலை தான். அப்போ கவலை அன்றைக்குள்ளே அப்போ அதை குறித்து கவலைப்படக்கூடியவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் நான் வந்து இந்த வீடியோவையும் பதிவு செய்கிறேன். சேம் டைம் வந்து இப்போ அனுஷன் எங்களுக்காண்டி வீடியோ போடலைன்றக்காண்டி நாங்கள் போடாமல் விடுறதும் வந்துட்டு அது எனக்கு வந்து சரியாக படலைன்னு சொன்னப்போ அவனோட மைண்டில் என்ன போச்சுன்றது அவனுக்கு தான் தெரியும். அண்ட் வந்துட்டு இப்படியான பிரச்சனைப்பட்டு நாங்கள் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னம், அதாவது நாங்கள் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் இதே மாதிரி தான் நடு ரோட்டில் காருக்குள்ளே வந்து வீடியோலாம் காய்ச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து அரெஸ்ட் ஆகினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரெஸ்ட் ஆகிறதுக்கு 1-2 நாளைக்கு முன்னமே எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு புலன்படும். ஏன்னா அப்போ நான் வந்து அனுஷனுக்கு கூட என்னோட கதைக்கு அனுஷனை சொன்னான், நம்ம என்னதான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம் தம்பி, நீ அது குறித்து நீ ஒன்றும் கதைக்க போகாத. காரணம் என்னன்னு சொன்னால் எந்த பிரச்சனை அது என்னோடைய போகட்டும், சரி தானே, அது வந்து என்னோடைய போகட்டும். அதை நீயும் வந்துட்டு எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் நாளைக்கு உன்னையும் தாக்க வளர்க்கிட்டான்னு சொன்னால் உனக்கு இன்னும் கஷ்டமாக போயிடும். அதால் நீ வந்துட்டு அதுலேருந்து வித்ட்ரா ஆகிக்கொள்ள அப்படின்னு சொல்லி நானுமே சொன்னான். அதை நிமித்தவும் தம்பி வந்துட்டு வீடியோக்கள் பதிவு விட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய ஒரு தருணத்தில் வந்து எத்தனையோ பேர்லாம் வந்துட்டு அவனை பற்றி உண்மையாக நடந்த விளக்கம் கூட தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு கதைக்கக்கூடும் கதைச்சிருக்காங்க. அப்போ கதைக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய நாங்கள் வந்து கட்டாயம் கதைக்கணும். அப்போ இப்போ கூட சொன்னால் நம்ம அப்படிங்க வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வந்துட்டு அங்கே மட்டக்களப்பில் அதாவது வந்துட்டு அந்த ஜெயிலில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆக்களுக்கு வந்துட்டு நான் ஒரு சில பேருக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து இப்போ அவனை பற்றி தகவல் அறிகிறோம் அப்படின்றலாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு என்ன மாதிரி அவன் இருக்கிறான் ஓகேன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு சொன்னால் நாங்களே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் வந்து நாங்கள் அப்போ ஒரு வேலை செய்கிறாளா ஜஸ்ட் வந்துட்டு இப்படி அனுஷன் வந்தது வந்து உண்மைதானே அண்ட் வந்துட்டு என்ன மாதிரி ஓகே இருக்கிறானா இல்லாட்டி வந்து ஒரி பண்ணி கொண்டு இருக்கிறானேன்னு சொன்னால் இப்போ நம்மளும் வந்து இப்போ போய் பார்த்துக்கொள்ள முடியாத நிலைமை. காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ எங்களுக்குமே வாரங்களுமே வழக்கு இருக்குது என்ன தம்பி. அப்போ வழக்கு இருக்கிறக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களாலையும் போயிட்டு பார்த்துக்கொள்ள முடியாத நிலைமை. அதே நேரம் வந்துட்டு தம்பி வெளியில் வந்துட்டான்னு சொன்னால் காலங்கள் வந்து கைகூடி வந்தால் என்ன மாதிரி என்று பார்த்து வந்து நாங்கள் அனுஷனை போய் பார்க்கலாம். சரி, இதுக்கிடையில் வந்து அனுஷன் வந்து அரெஸ்ட் ஆகினதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ அது வந்துட்டு சரியா பிள்ளையான்னு சொல்லி இப்போ சரின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, பிள்ளைன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இது வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு சரியண்டோ பிள்ளையண்டோ இல்லாட்டி நம்ம எதுவுமே கதைக்க போக வேண்டாம். காரணம் என்னன்னு சொன்னால் சரியோ பிள்ளையோ அது எது நடக்கணுமோ அது நடந்து தான் ஆகும். நம்ம கதைக்கிறதால வந்து ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி ஒன்று வந்துட்டு கொடுக்கணும். அதாவது என்ன நடந்தது அனுஷனுக்கு அப்படின்றது சம்மந்தமாக
ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு அறிவித்தல் உண்டு எங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு கொடுத்தா நல்ல பண்ணக்காண்டி நான் இந்த வீடியோவை வந்துட்டு செய்கிறேன். முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால் முக்கியமாக ரதியம்மா அண்ட் வந்துட்டு மிதுவாக்கள் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜெயில் வாழ்க்கை பற்றி தெரியாது. இப்போ எனக்கோ கவிதாசுக்கோ அக்கினிக்கோ வந்து அது நல்லாவே வந்து தெரியும் வந்து. அப்போ நாங்கள் உள்ளுக்கு இருந்த ஒரு ரீதியில் அந்த மனநிலைமை வந்து அதாவது ஒரு தாயா ஒரு சகோதரமாக அவங்களோட மனநிலைமை வந்துட்டு அப்படி கொண்டு கட்டாயம் தெரியும். அப்போ அவனுக்கு அந்த மட்டும் இல்லை, இப்போ மிதுவுக்கோ இல்லாட்டி ரதியம்மாக்கோ நாங்கள் கால் பண்ணி ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ மற்றவங்களுக்கு இப்போ அவனை விரும்பக்கூடிய மற்றவங்களுக்கான ஒரு ஆறுதலாக இந்த வீடியோ இருக்கணும்னு சொல்லியும் மற்ற இந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்றதே மாதிரிக்கா வந்துட்டு நாங்கள் சொல்லணும்னு சொல்லியும் அதே நேரம் அனுஷன் வந்து வெளியில் வந்து பார்க்கக்குள்ள ஜஸ்ட் வந்து நாங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பேன் நிறைய விஷயங்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு அடி காய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பார்க்கும்போது வந்துட்டு அவன்ட மன நிலைமையும் வந்துட்டு உடைஞ்சு போகக்கூடாதுன்றக்காண்டையும் நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு கதைக்கிறோம். இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதாவது அனுஷன் வந்து நினைக்கிறேன் கொழும்புலையோ சம்திங் வந்து எங்கேயோ இருந்து வந்துட்டு ஊருக்கு திரும்பி கொண்டு இருக்கக்குள்ள வந்து அனுராதபுரம் சைட்லேயோ புலனார்வ சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஆள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பட்டு வந்துட்டு ஒரு கை முறிஞ்ச நிலைமையில் வந்துட்டு படுத்திருக்கிறார். ஸோ வந்துட்டு படுத்திருந்தால் அவரை வந்து உடனடியாக வந்து அனுஷன் வந்துட்டு ஏற்றி கொண்டு வாழைச்சேனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கொண்டு போகிறான். ரைட். அப்போ கொண்டு போய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவர் வந்து கை முறிஞ்சு அவருக்கு ரத்தம் போயிட்டு இருந்தாலும் என்ன உலகம் இல்லை அந்த மொழி ஏதோ கீழே இறங்கிட்டேன். அப்போ வந்து அந்த கை வந்துட்டு பிறண்ட ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அனுஷன் வந்துட்டு கொண்டு போகிறான். ஸோ கொண்டு போய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கொண்டு போயிட்டு அங்கே உள்ள டாக்டர்கிட்ட வந்து அனுஷன் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ டாக்டருக்கா பாருங்க இப்படி ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள டாக்டர் சம்திங் ஏதோ ஒரு வசனம் சொல்கிறாரு. நான் எப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு, நான் பார்க்கலான்னு என்ன சொல்கிறேன், வேலை இல்லாமல் இருக்கணும், நாங்கள் என்ன வேலை இல்லாமலாம் இருக்கிறோமோ இல்லாட்டி வந்துட்டு இருங்க பார்ப்போம்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறார். ரைட். அப்போ சொல்லி போட்டு வந்துட்டு அந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ண சொல்லக்குள்ள அப்போ அனுஷனுக்கு வந்து லைக் ஒரு கோவம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன், இப்படி என்னன்னு இவங்க வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி கேஸாக வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ கொண்டு போயிருக்க வேண்டிய சொல்லக்குள்ள வந்து இதை கட்டாயம் இவங்க பார்க்கத்தானே வேணும். அப்போ இவங்க வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கமாக வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு இப்படி வந்து என்ன சொல்கிறது இந்த ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு பெண் வைத்தியத்தை ஒரு அடாவடித்தனமோ சம்திங்ன்ற ஒரு வீடியோ வந்து அனுஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ பப்ளிஷ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நிறைய வியூஸ் போனதுக்கு பிறகு தான் நானே அந்த வீடியோ பார்த்தேன். இவன் எனக்குமே தெரியாது, அந்த வீடியோ நான் பார்க்கவே இல்லை. கவிதாஸ் வந்து எங்களோட ட்ரிப்பில் இணைஞ்ச பிறகு நான் பஸ்ஸில் போய் கொண்டு போய்க்குள்ள கவிதாஸ் சொல்கிறேன், அண்ணா ஒரு வீடியோ ஒன்று பார்த்து நீங்களோ அனுஷன் வந்து வாழைச்சேனை ஹாஸ்பிட்டலில் எடுத்து போட்டிருக்காங்க, என்ன வீடியோடாண்ட ஒருக்கா பாருங்களேன்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் அதை பார்த்தா அது ஒரு கொஞ்சம் டைம்லேயே 1000 ஷேர் என்ன கொஞ்சம் டைம்லேயே வந்து 1000 ஷேர் வந்து போயிருக்குது. அப்போ அந்த 1000 ஷேர் போயிருக்கு அண்டைக்குள்ள எங்களோட மக்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நன்மையோ தீமையோன்றது வந்து அடுத்தது. ரைட். அது வந்து அடுத்தது. ஆனால் ஒரு விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் போகுதுன்னா அதை டக்குன்னு வந்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டோம். உதாரணமாக வந்து பாருங்க கவிதாஸ் வந்து என்னட்ட சொன்னான், இப்போ நான் போய் இன்னொரு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த விஷயம் வந்துட்டு ஷேர் ஆகிட்டு அப்போ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் எங்களோட கையை மீறி வந்து போயிட்டுது. அப்போ அன்றைய தினம் நாங்கள் ரிவர்ஸ் டனுக்கு வந்துட்டு நைட்டும் வந்துட்டு நாங்கள் போய் நிற்கிறோம். போய் நின்றா கவரேஜ் இல்லை. ஒருத்தரோடைய எங்களோட வீட்டுக்காரங்களோட அம்மா கூட சொல்லக்கூட வந்துட்டு கவரேஜ் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வீடியோ கூட அன்றைய போடலை. அப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுஷன் வந்து திருப்பி வீடியோ போடுறான். இன்றைக்கு வந்து எங்களை வாழைச்சேனை போலீஸால் வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க விசாரணைக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு அந்த வீடியோ பார்த்த உடனே நான் நினச்சேன் இது சம்திங் வென்ட் ராங், இது வந்து ஒரு பிரச்சனையான விஷயமாகத்தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அடுத்த நாள் அனுஷன் வீடியோ போடுறான் அப்படின்னு சொன்னால் போலீஸால் வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து பட்டு பழுத்துறாங்க. இப்போ வந்து போலீஸால் வர சொன்னால் கட்டாயம் போகணும், அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஒரு வேளை நம்ம தூரம் நின்றா இல்லாட்டி வெளிநாட்டில் நின்றா இல்லாட்டி வந்து ஒரு சிக்காக இருந்தால் நாங்கள் வந்து மெடிக்கல் கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து போலீஸால் வர சொன்னால் நம்ம கட்டாயம் போய் தான் ஆகணும். அப்போ வந்து இப்படி வந்து நாங்கள் விசாரணைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியும் வீடியோ போட்டான். அப்போ போடக்குள்ளே வந்துட்டு நாங்கள் அந்த வீடியோ பார்த்த அப்புறம் வந்துட்டு மிதுவுக்கு ஃபோன் பண்ணினா மிது சொல்கிறான் அப்படின்னா போலீஸ் வந்து அனுஷன் அடைச்சிட்டாங்க கூண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி வந்து மிது சொல்கிறான். அப்போ மிது சொல்லக்குள்ளே வந்து நீ என்ன சொல்கிற வெந்த புண்ணில் வேலை பாய்ஞ்ச மாதிரி நம்ம கதைக்கக்கூடாது, இவனுக்கு ஏன்டா வந்து தேவையில்லை வேலை, இது முதலே உங்களுக்கு தெரியாதோட அப்படி இப்படிலாம் கதைக்கிறது அழகில்லை. அப்போ என்ன கட்டப்படா நீ என்ன நடக்க போகணும்னு சொல்ல என்ன அன்றைய தினம் வந்து விடுமுறை தானே சனி ஞாயிறு.
அப்போ வந்துட்டு கோர்ட்ஸும் இல்லை, இனி தீபாவளி வேறு வந்துட்டு. அப்போ நீ வந்து என்ன சொல்கிற போலீஸ் கஸ்டடியில் 24 தேதிக்கு மேலே வச்சிருக்கலாம். அது எப்படி வந்து ஜட்ஜிட்ட கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ சொன்னாங்க நீ ஜட்ஜிட்ட கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணினா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் சரி நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காங்கூட, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், சில பல நாளைக்கு விட்டாலும் விடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நேற்றைய தினம் தானே நேற்றைய தினம் வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு அவங்களோட குடும்ப சகிதம் வந்துட்டு நினைக்கிறேன் ஜட்ஜின் வீட்டை கொண்டு போயிருப்பான் நினைக்கிறேன். ஜட்ஜின் வீட்டை கொண்டு போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்ஸுக்கு வந்துட்டு கேஸை வந்து கொண்டு வரும்படியாக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுஷனை வந்து சிறைச்சாலைக்கு வந்துட்டு அனுப்பிட்டாங்க. சரியோ அப்போ அனுப்பினா வந்து இப்போ இந்த பின்னணியில் நடந்த விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் உண்மையிலே வந்து இப்போ நான் மெதுவுக்கு அடித்து என்ன விளக்கமடா என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் கேட்கல. அனுஷன் இப்போ எங்கே அப்படின்னு மட்டும்தான் கேட்டேன். அதாவது உள்ளுக்கா வெளியிலையா என்ன மாதிரி போகுது அப்படின்றத மட்டும்தான் கேட்டேன். ஏன்னு சொன்னால் மிச்ச விளக்கங்களை எங்களால் ஊகிக்க முடியும். இந்த கேஸ் அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னம் அனுஷன் வந்து எனக்கு விடியப்பறமையை வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ நான் நித்திய அலுமினதை வந்து அனுஷன் கோலில் தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் அனுஷனோட நான் நிறைய விஷயம் எல்லாம் கதைச்சு அனுஷா என்னட்ட ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தான். ரைட் இப்போ அண்ணன் தம்பியா நான் வந்து அவன்கிட்ட கேட்குறதோ இல்லாட்டி அவன் வந்து என்னட்ட கேட்குறது வந்து ஒரு நோமல் என்ன. அப்போ வந்து அவன் என்னட்ட ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தான். அப்போ ஒரு அண்ணனா என்னால் முடிஞ்சதை நான் வந்துட்டு அவனுக்கு ஒரு சின்ன உதவி நான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். அப்போ செய்யும்போது கூட நாங்கள் நிறைய விஷயத்தை வந்து நான் வந்து அதில் கதைச்சிருந்தேன். அப்போ இப்போ இந்த விடயம் நடந்த பிறகு வந்து நானும் மனுஷனும் கதைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கல. ஆனால் நான் வந்து மிதுவுக்கும் மற்ற அந்த படியிருக்கும் நான் சொன்னேன் வந்து அதுவும் கவிதாஸ் கதைக்கும் போது நான் சொன்னேன் அடே நீங்கள் போலீஸால் கூப்பிட்டு சொன்னால் நீங்கள் போகிறதுக்கு முன்னம் எங்களை சரி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம். இப்போ நாங்கள் பெரிய ஆட்கள் இல்லை, இப்போ நாங்கள் வந்து போலீஸ் பிரதான அதிகாரி இல்லை, இல்லாட்டி ஒரு நாங்கள் ஜட்ஜி இல்லை, எதுவுமே இல்லை. எங்களை ஒரு வார்த்தை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா போலீஸ் ஈவன் கூப்பிட்டாலுமே போகிறதுக்குமான ஒரு முறையை ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து நாட்டில் வந்து என்ன விஷயம் வந்து நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா இப்போ சும்மா போகிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சம்மந்தம் இல்லாமல் அரெஸ்ட் ஆகிற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா இப்போ அது வந்து யாரில் சரி பிள்ளைன்றதெல்லாம் அது அடுத்த கட்டம். அப்போ என்ன விஷயம் இப்போ நாங்கள் கூட வந்துட்டு அரெஸ்ட் ஆகி எல்லாம் உள்ளே போயிருந்தோம். அன்றைய தினம் நாங்கள் போலீஸ் வந்து எங்களை போக சொல்ல கூட நாங்கள் என்ன நினச்சி போனாங்க அந்த இடத்துல அந்த பொடியல் வந்து எங்களை சுற்றி வளைச்ச நிமித்தம் போலீஸார் வந்து எங்களை வந்து பாதுகாத்து தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனது. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன எங்களுக்கே தெரியாமல் அடித்தலைப்பே தெரியாமல் எங்களோட ஃபோன் எல்லாம் வந்து பறிக்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு கூண்டு கடைக்கப்பட்டு 45 நாளை பிறகு தான் வெளியில் வந்தாங்க. அந்த மாதிரிக்கு நான் வந்து மிதுவுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் போகிறதுக்கு முன்னே ஒரு வார்த்தை வந்து எங்களை கேட்டிருந்தா நாங்கள் சொல்லியிருப்போம்டா. லைக் இப்போ வந்துட்டு ஒரு லோயரோட நீங்கள் வந்துட்டு ஆஜராகலாம், இல்லாட்டி ஒரு விஷயங்களை வந்துட்டு லீகலாக நீங்கள் வந்துட்டு அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம். நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி இப்போ அவன் வந்துட்டு உள்ளுக்கு போயிட்டான், நீ நடக்க போகிறத பார்ப்போம், ஒன்றுக்கும் வந்துட்டு பொறி பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பொறி பண்ணுறதால ஒன்றுமே வரப்போகிறது இல்லைண்ணா. இப்போ இதுக்கிடையில் வந்து பலர் வந்து கதைக்கலாம், அதாவது வந்து இது சரி இது பிள்ளை அப்படின்னு சொல்லி வந்துட்டு கதைக்கலாம். உங்களுக்கு தெரியும் வந்து எப்போவுமே நான் வந்துட்டு நீதியான விஷயங்கள், அதாவது உண்மையாக நான் எங்களோட அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சகோதரமாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் சரியான விஷயங்களை மட்டும்தான், அதாவது உண்மையாக பிள்ளையண்டா தான் நான் கதைப்பேன், சரின்னு கதைப்பேன் வந்து. அப்போ அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அனுஷன் செஞ்சது வந்து சரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2 விதமாகவும் நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து உண்மையிலேயே வந்து அவன் ஒரு உதவுற மனப்பான்மையில் வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு விழுந்த ஒரு ஆளை வந்து லேஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மண்டையாலேயே வந்து ரத்தம் குளோன்னு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கவும் அதை சுத்தவரை நின்று சனம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் அவர் தான் போய் தூக்க மாட்டார். காரணம் என்னென்னா அந்த கேஸ் வந்து எங்களுக்கு பாஞ்சிடும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் பட்டு அந்த வாகனம் வந்துட்டு பிறண்டு போய் இருக்கேக்குள்ள அந்த ஆளை வந்துட்டு தன்னை வாகனத்தில் ஏற்றி அவன் கொண்டு போயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ள எண்டேக்குள்ளே அவன் வீடியோ எடுத்துகிட்டு போகலை அப்படின்றதெல்லாம் அது அடுத்த கட்டம் வந்து பேச யூடியூப்பராக வந்து இப்போ நாங்களுமே நிறைய வீடியோக்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு அனுபவ ரீதியாக நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கொண்டோம். அவனுக்கு என்ன 24 வயசுனா 24 வயசுக்குள்ளே அவன் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. அப்போ அவன்கிட்ட சைட்டால் பார்க்க போனோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு ஆள் ஒரு அந்த இடத்துல தவிக்குது அன்றைக்குள்ளே அந்த ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்த வரைக்கும் உண்மையிலே வந்து அவன் செஞ்சது நன்மைன்னு சொல்லணும். அவனோட நோக்கம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதே நேரம் நாங்கள்
வாழைச்சேனை ஹாஸ்பிட்டலையோ இல்லாட்டி அந்த டாக்டரையோ விடுவோம் வந்து. இப்போ நாங்கள் வந்துட்டு பொதுவாக வருவோம் சரிதானே. ஈவன் வந்து வைத்தியசாலைகளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வைத்தியசாலைகளில் நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனை நடக்குது. உதாரணமாக நாங்கள் வந்து எங்களோட அப்பா கொண்டு போயக்குள்ள நான் எனக்கு பிரச்சனை கொண்டு போயக்குள்ள எத்தனையோ டாக்டர் மேர் வந்து எங்களோட வந்துட்டு கடிச்சு பாஞ்சு விழுந்ததையும் நர்ஸ் மேர் வந்துட்டு எங்களோட கடிச்சு பாஞ்சு விழுந்ததையும் நாங்களே யோசிப்போம். என்னோட அப்பா ஒரு டாக்டர் வந்து அன்றைக்கெல்லாம் வந்து என்ன இந்த பல்லு வலி அப்படின்னு சொல்லி போட்டு நான் சுண்ணாத்த ஒரு கிளினிக்கு போயக்குள்ள வந்து அந்த டாக்டர் என்னோட கதையை பார்த்துட்டு நாங்கள் கேட்டேன் வந்து என்ன டாக்டர் நீங்கள் எப்படி கதைக்கிறீங்கன்ற தன்னுடைய கதையை அப்படி தாண்டா வெளியூரும் செய்யலாம். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரைட் அவங்களோட இடம் அது, அவங்க அப்படி தான் கதைப்பாங்க. அப்போ ஓகே அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நான் அப்புறம் பல்லு பிடுங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி சொல்லவும் சரி நீங்கள் எனக்கு மருந்து தாங்க நான் அப்புறம் வாரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல அவங்க கதைச்ச கதையை நான் பிடிக்கல. அப்போ நீங்கள் எனக்கு மருந்து தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டு வந்து தெரிஞ்சது தானே. அப்போ புலசரி என்று பார்க்க போனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையுமே உண்மையாக புலசரி வந்துட்டு நடக்குது சரிதானே. ஆனால் வந்து இப்போ அந்த புலசரி எல்லாத்தையும் எடுத்து கதைக்க வேண்டிய அவசியங்கள் எங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். உண்மையிலேயே வந்துட்டு அதை கொண்டு வரக்கு ஒரு துணி கொண்டு போகணுமே. இப்போ உண்மையிலேயே வந்து இப்போ அனுஷன்ற தைரியத்தை நாங்கள் வந்து பாராட்டுறோம். உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து எனக்குமே கோவம் வந்து நான் நேரில் கதைப்பேன் வந்து. ஆனால் அந்த பப்ளிக்காக வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட விஷயத்த பப்ளிக்காக வந்து நான் கதைச்சிருப்பேனான்னு கேட்டால் நான் சத்தியமாக நான் கதைக்க மாட்டேன். ஆனால் அவன் நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கான். இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக காய்ச்சிருக்கான். இதுக்கு முன்னே ஒரு ஐஏஎஸ்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று பட்டிருக்கான். அதே மாதிரி ஒரு பொலிஸ்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று பட்டிருக்கான். உண்மையிலேயே அப்படி பார்க்க போனால் அனுஷன் ஒரு உண்மையாக எங்களோட பிள்ளைக்குள்ள அந்த சைட்டால் பார்க்க போனால் அவன் ஒரு வீரன் சொல்லணும் வந்து. ஆனால் அந்த வீரம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நன்மையை தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொன்னால் சில இடங்களில் நாங்கள் வந்துட்டு புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ மூலமாக வந்து நான் சொல்ல வந்த விஷயம் ஒன்று வந்து அனுஷன் அரெஸ்ட் பண்ணப்பட்டது உண்மையா பையா அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுஷன் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட மனநிலைமை எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒன்று வேணுமெண்டாக்காண்டி எங்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி நான் அதையும் சொல்ல கொண்டு வந்தான். அதே நேரம் அவன் உள்ளுக்கு போயிட்டான்றதை வச்சு அதை வச்சும் வந்து குளிர்காயிறக்கு ஒரு சில இருக்கணும். நான் இப்போ ஒரு கொஞ்சம் முன்னும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் வந்து அவர் வந்து அனுஷனை பற்றி காய்ச்சிப்பட்டு அப்புறம் எங்களை பற்றியும் பாரு. அதெல்லாம் வந்து மேற்கவே இல்லாத வேலைன்னு சொன்னால் அடையப்பா நீ வந்து பார்க்குறியா இல்லையா வந்து அதை வந்து நீ பார்த்துட்டு நீ கடந்து போ. இல்லாட்டி நீ அவனோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் கூட பரவாயில்லைண்ணா அதை நீ கதைக்கிறதால உனக்கு என்ன லாபம் இருப்போம். இப்போ நான் வந்து கதைக்கிறேன் வந்து எங்களோட வீடியோ பார்க்குறாங்களா அனுஷன் வீடியோவும் பார்க்குறவன் அனுஷன் வீடியோ பார்க்குறாங்களா எங்களோட வீடியோவும் பார்க்குறவன் அவைக்கான ஒரு ஆறுதலுக்காண்டி நான் கதைக்கிறேன். அவைக்கான ஒரு அப்டேட்டுக்காண்டி நான் வந்துட்டு கதைக்கிறேன். நீ வந்து கதைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அவன் வந்து சொல்கிறான் பாவி 5 வருஷத்துக்கு முன்னும் கிருஷ்ணான கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதிரம் இருக்குதான். ஒரு தமிழனா பிறந்து ஒரு தமிழனில் வந்து எதுக்காக இந்த பொறாமை வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு கேட்டால் தெரியல. இன்றைக்கு எங்களோட கேஸோட சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வைக்கணும். இன்றைக்கி எல்லாட்ட நிலைமைகளையும் நாங்கள் கண்ணோடாக பார்த்துக்கணும் இருக்கிறோம். என்ன மாதிரி ஆக்கள் வந்துட்டு பாடுகள் படிக்கணும்னு சொல்லி. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நாங்கள் விரும்பவும் இல்லை, நாங்கள் இன்னது செய்யணும் பழி வாங்கணும்னு சொல்லி இணைக்கவும் இல்லை. அது கடவுளாக ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ மூலமாகவும் நாம் வந்து சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால் இப்போ உண்மையிலேயே வந்து தம்பி செஞ்சது சரியா பிள்ளையான்னு கேட்டால் வந்துட்டு உண்மையிலேயே அவன் வந்து உதவி செய்யணும்னு சொல்லி போனது வந்து நல்லது. உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் வந்துட்டு பிள்ளையாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை வெளிக்கொணரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதும் வந்து நல்லது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் சுச்சுவேஷன்கள் சட்டத்திட்டங்கள் என்ன மாதிரி போகுது அப்படின்ற சில விஷயங்களை வந்துட்டு அனுஷன் கருத்தில் உண்மையிலே கொண்டிருக்கணும். என்ன சொல்கிறான் அவன் சின்ன பிள்ளை மற்ற வந்து அவன் என்ன சொல்கிற ஒரு அறியாத்தன்மையாலையும் அந்த விஷயங்களை வந்து அவன் செஞ்சுருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து உண்மையிலே இப்போ அனுஷனோட இருக்கிற படியில் வந்து ஒரு கொஞ்சம் வயசானவங்க இருந்திருந்தா அல்லாட்டி நான் இருந்திருந்தாலும் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ நான் வந்துட்டு உண்மையாக அனுஷனை பப்ளிஷ் பண்ண விட்டுருக்க மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால் நான் அனுஷனுக்கு சொல்லியிருப்பேன். என்னென்னு சொன்னால் அனுஷன் நீ வந்து கொண்டு போனதெல்லாம் நல்லமடா, நீ வந்து கொண்டு போகும்போது ஒரு வேளை உண்ட மனசுன்னு ஒரு மாதிரி அந்த டாக்டர் கதைச்சிருந்தா கூட அதுவுமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தினா பரவாயில்லை. நீ வேணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் கதைக்கிற மாதிரி என்னண்டு
உண்மையாக வந்து இப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யாதீங்கோ அப்படின்னு சொல்லி வந்து கதைச்சி போடு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போயிட்டு வந்துட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டதால தான் இந்த பிரச்சனை வந்தது. ஆனால் உண்மையிலே எனக்கு தெரியலை இந்த கேஸ் வந்து யார் கொடுத்ததாம். கேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் கேஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே. அப்போ வந்து உண்மை என்னன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து அனுமதி இல்லாமல் வீடியோ வந்து உண்மையாக எடுக்க முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க வந்து எங்கள் கீரிமலையில் அந்த சுவரண்ணா மீட் பண்ண போன மூட்டம் வந்து நாங்கள் கேட்டோம், பெர்மிஷன் வந்து கேட்டோம், அவங்க விட மாட்டேன் விட்டாங்க. ஓகே, நாங்கள் அதை அவாய்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கவிதாஸ் வந்து நேசன்னையை பார்க்க போன மட்டும் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் கொண்டு வந்து வச்சு தான் வந்து எடுத்தவன் வந்து இவன் நாங்கள் எங்களுடைய ஆக்களை பார்க்க போனாங்களே என்ன. அப்போ பார்க்க போனாங்களேக்குள்ளே நாங்கள் காட்ட போனதும் அவையில் மட்டும்தான். அப்போ அதுக்கு கூட ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்துட்டு தடை செஞ்சுருக்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு அதை செய்யலை. அப்போ இவன் அனுஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறது, அதை வந்து வீடியோ வந்துட்டு எடுத்து அதில் வந்துட்டு டாக்டர்கிட்ட முகம் வந்து தெரிஞ்சாடா டாக்டர் அந்த நேஷ் மாதிரி தெரிஞ்சுருந்தேங்க சம்திங் ஏதோ ஒன்று டாக்டர்கிட்ட முகம் தெரிஞ்சதோ தெரியலையோ வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்குள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்க போனோம்னு சொன்னால் அது உண்மையிலேயே வந்து கட்டாயம் பிள்ளை வந்து அந்த ஒரு தைரியம் யாருக்குமே வராது. அதுக்குள்ளே உள்ளட்டு போய் வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுற தைரியம் வந்து யாருக்குமே வராது. உண்மையிலேயே வந்து அனுஷன் தைரியசாலின்னு சொல்லணும் வந்து. ஆனால் இந்த இடத்துல ஒரு அறியாமல் தன்மையாக நடந்து கொண்டுட்டான். ஏன்னா எங்களுக்கு நடந்ததை வச்சு அவன் யோசிச்சிருந்தா கட்டாயம் இப்படி ஒரு செயலை வந்துட்டு செஞ்சுருக்க மாட்டான். அப்போ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால் இப்போ இதை நீ இப்போ சொல்லி நமக்கு என்ன பிரயோசனம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, என்னையை பொறுத்த வைக்கும் நானுன்னு சொன்னால் வந்து என்ன செய்வேன்னு சொன்னால் என்னோட தான் அதிகமாக பாதிக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டான்னு வைப்பேன். நான் வந்து என்ன செய்வேன், கொஞ்சம் உடனே கோவப்படுவேன். அவன் வந்து அட்லீஸ்ட் ஒரு சொறி என்றாலும் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்ப்பேன். வந்து சொல்லாத பட்சத்தில் உண்மையிலேயே அந்த கோபம் வந்து எனக்குள்ளே இருக்கும். சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு உடனே இல்லாக்கி நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிடுவேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்து உண்மையிலேயே வந்து அனுஷன் வந்து ஒரு அறியாமையாலேயும் அந்த ஒரு விஷயத்த செஞ்சுருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நடந்தது பிள்ளையா சரியான்றதெல்லாம் வந்து அடுத்த பட்சம். ஆனால் அனுஷன் வந்து அந்த வீடியோ போட்டன்ற வந்து உண்மையிலேயே வந்து இப்போ யாருமே வந்து தெரிஞ்சு செய்கிறதில்ல. ஏன்னா மேலே பார்ப்பீங்க சொன்னால் இப்போ எங்கள் அளவுக்கெல்லாம் வந்து அனுஷனுக்கு வந்துட்டு சில விஷயங்களில் வந்துட்டு அனுபவம் இருக்குமான்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. அப்போ வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஓகே, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லாட்டி ஈவன் அந்த டாக்டராக இருக்கட்டும், ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களா இருந்தால் என்ன சொல்கிறது, ஒரு சகோதரமாக நினைச்சேன்னா என்ன சொன்னால் என்னையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நான் வந்து எப்படி நினைப்பேன்னு சொன்னேன், இப்போ யாராக இருந்தாலுமே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறேன்ற வந்து இப்போ வந்து இப்போ எங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு ஆள் வந்துட்டு கஷ்டப்படுறக்குள்ள நாங்கள் தூரம் இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓகே, எங்களுக்கு செஞ்சதுக்கு இவர் அனுபவிக்கிறேன் மாதிரி. ஆனால் அவங்க கூட வந்து இல்லாட்டி அவன் வீட்டுக்காரோ இல்லாட்டி அவனோ வந்து எங்கள்கிட்ட ஒரு கதையை வந்துட்டு கேட்பானா இருந்தால் அல்லாட்டி ஒரு சொல்லி எங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்பானா இருந்தால் செய்யக்கூடியாக்கள் தான் வந்து நாங்கள். அப்போ அப்படி பார்க்க போய்க்குள்ள வந்து இப்போ அனுஷன் சம்மந்தமாக நாங்கள் செய்யக்கூடிய உதவி வந்து இப்போ நாங்கள் போயிட்டு வந்துட்டு ஒரு லோயரை பிடிச்சோம் அல்லாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எல்லாடி யாரோடையும் போய் போலீஸாக்கோட கதைச்சோம் எல்லாடி அப்படி இந்த என்ன சொல்கிற வந்துட்டு இலீகலாக வந்து இல்லாமல் நம்ம செயற்பட போகிறதுமே இல்லை. வந்து இன்னைக்கு கேஸ்ன்ட்டு போயிட்டு கட்டாயம் வந்து ஒரு லோயர் தேவை. நாங்கள் ஒரு லோயரை பிடிச்சி எங்களோட சைடில் உள்ள நன்மதிமைகளை வந்து சொல்லி நாங்கள் வந்துட்டு வழக்கு வந்துட்டு வாதாடலாம். பட் வந்துட்டு அவ்வளோ தூரங்கள் எல்லாம் போய் செய்கிறத விட உண்மையாலேயே வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குற யாரும் இந்த வீடியோ கூட வந்துட்டு அவங்களோட அந்த நிர்வாகத்தின் கண்ணுக்கிட்ட வந்துட்டு கொண்டு போயிட்டு வந்துட்டு ஓகே, இப்போ வந்து இப்போ ஒரு அனுஷன் இப்போ உள்ளுக்கு இருக்கிறான்னு சொன்னால் அவன்ட மனநிலைமை எப்படி இருக்குன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி, ஏன்னா இப்போ யார் தான் பிளவர் இல்லைன்னா இப்போ கூட பேங்க வந்து இப்போ ஒரு வீடியோவில் நாங்கள் கழிச்சு கொண்டு கேட்கல, அது வந்து உலக நாடு முழுக்க பார்க்குற வீடியோ தெரியும். ஆனால் எனக்கு மிகவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அக்கடி பின்னி போய் நிறுத்த சொல்கிறான் இல்லை. அப்போ நிறுத்த கொள்ளைக்குள்ளே எனக்குமே பயங்கரமாக கோபம் வருது. என்னண்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டே இல்லை நம்ம காய்ச்சி கொண்டு இருக்கும்போது. அதுக்காண்டி நான் அவனை பேசியலுமோ பேசிடலாம், அதே சொல்லாம் அவன்கிட்ட வயசு அப்படிடா. இப்போ அவன் வந்து அந்த என்ன தவண்டு திரிகிற வயசு, உடம்பு பிடிக்கிற வயசு. அப்போ அவனை பிடிச்சி சீரியஸான விஷயங்களை காய்க்க சொன்னால் கதைப்பானோ இல்லை. இப்போ நீங்கள் காய்ச்சி தெரியுங்க, நான் லைட்டும் பிடிச்சி ஸ்டாண்டும் பிடிச்சி தெரியும், சும்மாவில் இருக்கான். அதான் பிரச்சனை. அது உண்டு. மற்ற வந்து இன்னும் உண்டு என்னன்னு சொன்னால் இப்போ அவன் எப்படியான விஷயத்துக்கோ தான் பேயா இருப்போன்னு யோசிப்பேன். சொல்லாம் நாளைக்கு நன்மைக்கும் தீமைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் இதுக்குள்ளே நான் செலவிட வேணாம் அப்படின்னு சொல்லியும் நான் யோசிப்பேன். ஆனால் நான் வந்து கதைக்கு வளர்க்கிட்ட என்னன்னு சொன்னால்
அனுஷன் வந்து அரெஸ்ட் ஆகின விஷயம் உண்மையாக போய் அது அடுத்த விஷயம் வந்து அதை வந்து சொல்லுவோம். அண்ட் வந்துட்டு பார்க்குறாங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனுஷன் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் எனக்கு பர்டிகுலர் ஜெயிலை பற்றி தெரியாது. என்ன மாதிரிடா பாரு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கட்டடங்கள் எல்லாம் ஒரு பழைய கட்டடங்கள் மாதிரி இருக்கும். நம்மட அந்த கோட்டை இருக்குமே அதே மாதிரி கட்டடங்கள் இருக்கும். ஆனா நான் உள்ள போய் ஒரு நாளும் பார்த்ததில்லை, யாரையும் போய் விசிட் பண்ணியும் பார்த்ததில்லை. நான் அதை பார்க்கும்போது என்னன்னு சொன்னா தனியல்ல நான் போயிருக்கேன். நம்மண்டாலும் 4 பேர் போனது சரியா கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன். இல்லை மற்றது உண்மையிலேயே நாங்களே உள்ளுக்கு இருந்துட்டு வந்தாங்கக்குள்ள அவன் வந்து எங்களை நாங்கள் வெளியில வந்த அப்புறம் வந்து பார்த்தவன். அப்போ பார்க்கும்போது ஐயோ கடவுளே அண்ணா எனக்கு மட்டும் இப்படின்னு வந்தால் நான் தாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருந்தான். இப்போ சொல்லும்போது இப்போ உண்மையிலேயே வந்து உண்மையிலேயே கஷ்டம். ஏன்னா என்ன சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது, உண்மையிலேயே வாழ்க்கையில் யாருமே நல்லா கதைக்கலாம். என்ன இருந்தால் எல்லாரும் நல்லா கதைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பிள்ளை செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் உண்டு விலைக்குள்ளே வந்துட்டு இப்போ பிள்ளை வந்து விடுவாங்க எல்லாருமே. வந்துட்டு என்ன சொல்கிறது, தெரிய வர மட்டும் எல்லாரும் யோக்கியான மாதிரி பிள்ளை சரி வந்து யாருமே விடலாம். ஆனால் மன்னிக்கிற மனப்பான்மை கொண்டு போகணும். அப்போ நம்ம வந்து நீங்கள் வாங்கோ அவங்க வாங்கோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு கத்துவோம் போராடுவோம் கொள்ளுவோம்னு சொல்லக்குள்ள இப்போ 1000 பேர் வந்து 1000 விதமாக வீடியோ போடலாம். ஒரு சில பேர் சொல்லலாம் என்னண்டு வாழை சேர்ந்த மக்கள் எல்லாம் வாங்கோ, நாங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் நின்றோ அல்லாட்டி கோர்ஸுக்கு முன்னால் நின்றோ வந்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு எடுப்போம்னு சொல்லி கூட சொல்லலாம். ஆனால் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்து இப்போ 5-10 தரம் கோர்ஸுக்கு போய் ஏறி இறங்கி இந்த வாரக்கிழமையும் எங்களுக்கு வழக்கு இருக்குதுன்றக்குள்ள போய் அனுபவப்பட்ட அடிப்படையில் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், சில பேர் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் சில பேருக்கு வந்துட்டு நன்மை செய்கிற என்ற பேர்லேயே வந்து சில தீமைகளை வந்துட்டு செஞ்சு விட்ருவீங்க. சரிதானே? அது வந்துட்டு நீங்கள் அறிஞ்சு செய்கிறீங்களான்னு கேட்டால் கட்டாயம் நீங்கள் அறியாமல் தான் செய்வீங்க. இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னே போய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று செய்வீங்களா இருந்தால் அந்த என்ன சொல்கிறது ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறவங்கள இன்னும் தூண்டுற மாதிரி போடுமேண்ணா. இப்போ உதாரணமாக வந்து இப்போ அந்த டாக்டர் கூட வந்து கோபத்தில் இருக்கலாம். ஏன்னா இப்போ உண்மையாக வந்து ஆஸ் அ டாக்டராக வந்து அவங்க செஞ்சது சரி பிள்ளைன்றது வந்து அது அடுத்த பட்சம் வந்து அதை நாங்கள் கதைக்க வேணாம்னு சொன்னால் இப்போ அதை வந்து அவங்க செஞ்சது வந்து பிள்ளைதான் கதைக்க உரிமை வந்து எனக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ எந்த வேலையில் இந்த வேலை தளத்தில் வந்து நான் வந்து என்ன மனநிலைமையில் இருப்பேன், எனக்கு எவ்வளவு வேலை ப்ரெஷர் இருக்குமென்ற வந்து எனக்கு தான் தெரியுமே. அப்போ அதால் வந்து அவங்க செஞ்சது பிள்ளைன்னு சொல்லி காய்ச்சான்னு சொன்னால் நாளைக்கு அனுஷனோட சேர்ந்து நானும் உள்ளுக்கு போக வேண்டி வந்துடுமே. அதுக்காண்டி பயமண்ட் இல்லை வந்து உண்மையிலே வந்து நாங்கள் இன்னொரு ஆள் செய்கிறத சரி பிள்ளைன்னு சொல்லக்கூடிய இது வந்து எங்களுக்கு இல்லை. ஏன்னா அப்போ இருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய உதவியாக வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு பொலைட்டாக வந்து இவன் அந்த டாக்டர்கிட்ட கூட இல்லாட்டி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் கூட அதாவது அந்த கேஸ் போட்டவங்கள்ட்ட கூட வந்து நாங்கள் வந்து இல்லாட்டி வேறு யாரும் வந்து இல்லாட்டி இந்த வீடியோக்கள் மூலமாக வந்து என்ன சொல்கிறது உண்மையிலே வந்து அவன் ஒரு சின்ன பொடியன் என்ன வந்து இப்போ அவன் சின்ன பொடியன்னு சொல்லக்கூட வந்து இப்போ இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு செஞ்சுட்டான்னு சொல்லக்கூட இப்படி ஒரு பிரச்சனை வருமானு தெரிஞ்சிருந்தா இப்போ நாங்கள் சரி ஜெயிலுக்கு போவோம்னு வச்சுருந்தா அவனு செய்வோம்டா இல்லை தானே. அப்போ அவன் வந்து இப்போ அவனை இப்போ அறியாமல் செஞ்சவனண்டேக்குள்ள சில வேளை இப்போ அனுஷன் கூட வந்து வெளியில் வந்து போட்டு எங்களை பேசலாம். என்னென்னா நானே வந்து பயப்படாம அந்த வீடியோ வந்து கெத்தாக பப்ளிஷ் பண்ணினான். நான் கூட வந்துட்டு சொறி கேட்க மாட்டேன், சொறி கேட்கவும் இல்லை. இப்போ நீங்கள் என்னத்துக்கண்ணா எனக்காண்டி வந்துட்டு இப்படி ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு கதையை காய்ச்சினீங்கன்னு சொன்னால் நான் உண்மையிலேயே வந்து எப்பயுமே வந்து ஒரு அமைதியான வழியில் போகணும்னு விரும்புகிறால் தான் நான் வந்து அப்படி பார்ப்போனா இன்றைக்கு எங்களோட கண்ணுக்கு முன்னால் இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்குமென்னு சொல்லக்குள்ள எங்களால் தட்டிக்கக்கூடிய எங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் செஞ்சுருப்போம். ஆனால் எங்களோட கண்ட்ரோலுக்கு மீறின சில விஷயங்களுக்கிட்ட நாங்கள் போக மாட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் யோசிப்போம் என்னண்டு கடவுளே வந்து இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி யோசிப்போம். உதாரணமாக இப்போ எங்களோட விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றம் வரைக்கும் போனது. ஆனால் அது உண்மையிலே வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கக்கூடிய ஒரு கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த குறிப்பிட்ட அது ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள உண்மையிலேயே எங்கட அந்த ஒரு கதை வந்து அந்த டைமில் உண்மையிலேயே கதைச்சிருக்க வேண்டிய கதையே இல்லை. நான் சொன்ன உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் வந்து கதைக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ இருக்கலாம். எனக்கு உண்மையாக தெரியாது, நான் பாராளுமன்ற மெம்பர் இல்லை வந்து இருந்தாலும் வந்து இவ்வளோ நிறைய விஷயங்களை வந்துட்டு நாட்டின் அபிவிருத்தி அதை இதெல்லாம் குறித்து வந்துட்டு கதைச்சிருக்கலாம். உண்மையிலேயே எங்கட மனசார
நாங்கள் நன்மை செய்யணும்னு நினச்சி செஞ்ச ஒரு காரியம். ஒரு நாள் நாங்கள் வந்து பிள்ளை செய்யணுமெண்டோ அல்லாட்டி வந்துட்டு யாரையும் வந்துட்டு கேவலப்படுத்தணுமெண்டோ எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யலை. மேபி அவர் கூட அந்த டைமில் வந்துட்டு எப்படி தானே வந்து ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது டக்குன்னு தோணுறத வச்சு தானே வந்து கதைக்கிறேன், அந்த மாதிரிக்கு கதைச்சிருக்கலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரி பிள்ளைய வந்து நம்ம எங்கட கையில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் இப்போ அரசாங்கங்கள் அதிகாரங்கள் சட்டத்திட்டங்கள் என்று வரும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் குறித்து நாங்கள் மிகவும் வந்து கவனமாக இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால் நடக்க முடியும், அதாவது வெள்ளம் வர முந்தி வந்தானே கட்டணும். அது வெள்ளம் வந்தால் பிறகு வந்துட்டு யோசித்து வந்துட்டு பிரயோசனம் இல்லை. அந்த மாதிரி வந்து அனுஷண்ட உறவுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஜெயில் வாழ்க்கையை குறித்து கேட்டிங்கன்னு சொன்னால் ஜெயில் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து கசப்பானதுன்னு. இப்போ ஜதுவை கேட்டால் சொல்லுவான், ஜதுவை சொல்கிறா ஜெயில் வாழ்க்கை அப்படின்ட்டு. ஜெயில் வாழ்க்கை வந்து என்ன சொல்லுவேன், நார்மலாக விலங்குடி சொல்ல போனால் வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து வெளியே சொல்கிற மாதிரி அது ஒரு கூண்டு அடைச்சி வச்சு அது கத்துற வழி மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ உள்ளேருந்து வெளியில் பார்க்கும்போது வந்து ஆசையாக இருக்கும், ரோட்டை பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும், விடுங்க கொஞ்சம் நடந்துட்டு வரேன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு வலிமையான வாழ்க்கை தான் ஜெயில் வாழ்க்கை. அது வந்து இப்படி சொன்னால் புரியாது, இப்போ இருந்து பார்த்தா சில பேருக்கு தெரியும் அது என்னன்னா வலிமையான வாழ்க்கை இல்லை வெளியான வாழ்க்கை. இப்போ என்னென்னா இப்போ எது சொன்ன உதாரணத்தை பார்ப்பேன்னாங்களா, அதாவது ஒரு நாய்க்குட்டியை வந்து சுதந்திரமாக தெரியக்குள்ளே அதை அடைச்சி வச்சா அது கத்து மண்டு மாதிரி சிலவளை அந்த நாய்க்குட்டி கூட 10 நாள் அடைச்சி வச்சு சாப்பாடு கூட யோசிக்க மாட்டேன், இது நல்ல சாப்பாடு ஆக்கணுட்டு இங்கே போட்டு பிளான் பண்ணிடு சரியோ. ஆனால் எங்களோட நிலைமை வந்து தவறியும் நீங்கள் என்னதான் ஃப்ரைட் ரைஸில் கொத்தில்ல தங்கத்தை கொண்டு வந்து தந்தாலுமே தவறியும் அந்த இடத்துல நாங்கள் இருக்க ஆசைப்படவே மாட்டோம். அப்படியான இடம் தான் ஜெயில். பட் இருந்தாலும் இப்போ ஜெயிலுன்றது என்ன, ஒரு தவறு செஞ்சாக்கள் திருந்தோணுமென்று கொண்டு போய் வச்சிருக்க இடம் தானே. இப்போ நாங்கள் வந்து ஜெயிலையும் பற்றி நாங்கள் குறை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு தவறு செய்யாமல் ஒரு நீதி வழங்காமல் நாங்கள் அந்த இடத்துக்கு போவோமோ இல்லை, அது தவறோ சரியோன்றது வந்து அது பிறகு வந்துட்டு எங்களுக்கு விசாரணையில் தெரிய வரும். அப்போ அது மட்டும் வந்து சந்தேக நபராகவோ இல்லாட்டி குற்றவாளியாகவோ நாங்கள் வந்துட்டு கொண்டு போகிற இடம் தான் ஜெயில். அப்போ ஜெயிலுக்கு போயிட்டோம்னு சொன்னால் அவங்கள ஜெயிலுக்குரிய அதிகாரிகள் அவங்களோட வேலையில் வந்து பார்ப்பாங்க. அப்போ இதுக்கிடையில் வந்து நிறைய வதந்திகள் பெறவும் என்னென்று ஜெயிலுக்குள்ளே கொண்டு விட கட்டாயம் வரவேற்படியன் ஒன்றுகளும் என்று சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னு சொன்னால் வரவேற்படின்னு சொன்னால் காய்ச்சட்டையை காலட்டி போட்டு போஸ்ட் பேப்பரில் ஒவ்வொன்று கொடுத்து தான் உள்ளுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னு சொன்னால் எங்களோட அனுபவத்தை வச்சு நாங்கள் சொல்கிறோம். முந்தைய ஒரு காலம் வந்து சிலவளை இருந்திருக்கலாம், அதை வந்து நாங்கள் தெரியாமல் கதைக்க மாட்டோம். சொன்னால் ஒரு கதை வந்து இல்லாமலும் வராது. ஆனால் எங்களுக்கு அப்படி நடந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வந்து உண்மையிலேயே வந்து ஜெயிலில் வேலை செய்யக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி தான் வந்துட்டு நடந்து கொண்டாங்க. இருந்தாலும் அவங்களோட டியூட்டியை வந்து அவங்க சரியாக செய்யத்தானே. அதன் நிமித்தம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்து ஒரு முறாய்ப்பாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு உண்மையிலே வந்து நல்ல மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து அவங்க செய்வாங்க. அப்போ அந்த வகையில் வந்துட்டு அனுஷனுக்கு வந்துட்டு அடிப்பாங்க, உதைப்பாங்க, குத்துவாங்க. அனுஷனுக்கு வந்துட்டு இனி இல்லைன்ற மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனைகள் உருவாகும் ஜெயிலுக்குள்ளேன்னு நீங்கள் யோசிப்பீங்களா இருந்தால் அதை குறித்து யோசித்து கவலைப்பட தேவையில்லைண்ணா. மேபி அனுஷன் இப்போ நாளைக்கோ நாளாண்டைக்கோ கொண்டு போவாங்களா கோர்ட்ஸுக்கு கொண்டு போனால் சில பல அனுஷன் காலங்கள் சூழ்நிலைகள் நல்லா இருந்தால் அங்கே உள்ள ஜட்ஜி வந்துட்டு என்ன முடிவெடுக்கிறாரோ இல்லாட்டி என்ன அது என்னென்ன மாதிரி அதுகள் அந்த கேஸ் வந்துட்டு வெளிப்படுத்தப்படுதோ அதன் அடிப்படையில் வந்துட்டு அந்த தீர்மானங்கள் வந்து அமைஞ்சு சிலவளை அனுஷன் நாளைக்கு நாளண்டே கூட வந்துட்டு வெளியில் வரலாம். சிலவளை இந்த வீடியோ வந்து அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ அனுஷன் கைது செய்யப்பட்ட வீடியோ இப்போ அனுஷன் வந்து போடுறதுக்கு இல்லை வெளியில். அப்போ சிலவளை மிதுவோ இல்லாட்டி மிது அது அனுஷன் அம்மாக்களோ அந்த மாதிரி கதைச்சி போடலாம். சிலவளை அவங்கள ஒரு சொந்த பந்தமோ உறவுகளாக எதுவும் கதைக்க கூட பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ வந்து உள்ளுக்கு இருக்கேக்குள்ள இப்போ உண்மையாக வந்து இப்போ எங்கட சவரங்கள் வந்து அவங்களும் தெரிஞ்சு செஞ்சவங்களாடா இல்லை தெரியாம தான் செஞ்சவங்க. ஆனால் அவங்க செஞ்சதுமே பிள்ளை என்னென்றால் நாங்கள் உள்ளே இருக்கக்குள்ளே வந்துட்டு எங்களை பற்றியான ஒரு சில வீடியோக்களை வந்துட்டு அவங்க தவிர்த்து தான் நாங்களுமே வந்து உள்ளுக்கு இந்த நாட்கள் சில கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் அவங்களோட அன்பு பாசத்தின் நிமித்தம் வந்துட்டு செஞ்சதுதான், இல்லைன்னு சொல்லி இல்லை. அந்த வகையில் வந்து இப்போ வீடியோ போட முடியாத சூழ்நிலைமையில் வந்து ஒரு தம்பி என்ற ஒரு உரிமையில் வந்து நாங்கள் கதைக்கிறோம். உதாரணமாக இதுவே வந்து ஒரு வழி பிரச்சனையாகவோ இல்லாட்டி நாங்கள் ஒரு வழி விஷயமாகவோ இருக்குமாக இருந்தால் நாங்களே வந்து தலையிட்டு அதுக்குள்ளே போய் எதுவும் செய்யலைன்னு சொன்னால் செஞ்சு இப்போ வந்து உதாரணமாக இப்போ எங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் போய் கதைக்கலாம், அந்த வீட்டுக்காரோட நாங்கள் போய் கதைக்கலாம். ஏன்னா நாங்கள் போய் கதைச்சா அந்த சாட்சி அச்சுறுத்தின அப்படின்னு மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம்.
இதுவே இப்போ அனுஷனுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஃபேமிலி ஒன்றால் ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருந்தா எங்களோட யோசனை கட்டின மாதிரிக்கு வந்துட்டு உண்மையிலேயே வந்து அது அனுஷனில் பிள்ளையும் இல்லாமல் இருந்திருந்தா நாங்களே அந்த ஃபேமிலியோட போயிட்டு நாங்களே கதைச்சிருப்போம். எங்களுக்காண்டி ஒரு மன்னிப்பு கொடுங்க. என்னன்னு சொன்னால் ஆரண்டாலும் அந்த ஜெயில் வாழ்க்கை உண்மையிலேயே வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று, ஜெயில் வாழ்க்கை என்ற வந்துட்டு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிறைய மாதிரி தானே. ஏன்னா ஏண்டாவுமே அந்த இடத்துல எல்லாருமே விரும்பி இருக்கிறீர்கள் தானே. அப்போ அதுக்கு யாரும் விரும்பி போக மாட்டாங்களா. அப்போ நாங்கள் எப்படி ஒரு ப்ரைவேட் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா நாங்களே இப்போ மனுஷராக அப்போ இருந்தால் யாரோடைய யாரும் போய் கதைக்கலாமே. அப்போ நாங்கள் போய் கதைப்போம். வேணா சரி அவனுக்காண்டி நாங்கள் ஒன்று பண்ணாலும் மன்னிப்பு கேட்குறோம், நீங்கள் வந்து அவனை ரிலீஸ் பண்ணுங்கோ, அதுக்கு நாங்கள் ஸ்டோரி கேட்குறோம். இல்லாட்டி உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் அவன்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்தாலும் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி கூட நாங்கள் வந்து கதைப்போம். ஆனால் ஹாஸ்பிட்டலோட போய் நாங்கள் கதைக்கலுமோ, நாங்கள் கதைக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன விஷயம் வேலை செய்யணும்னு சொன்னால் ஒன்று உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து வேலை செய்யும். அதே நேரம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு கொஞ்சம் மெனமிறங்கி வந்துட்டு யோசிப்பாங்களா இருந்தா லைக் எப்படின்னு சொன்னால் சரி அவன் வந்து அந்தபடி என்ன வந்து நாங்கள் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து ஒரு முடிவெடுக்குமாக இருந்தாலும் சில வேளை வந்து அனுஷன் வந்து கூடிய சீக்கிரம் வழியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இல்லாத பட்சத்தில் இது எவ்வளோ தூரம் என்ன மாதிரி போகும்னு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் எங்களை மாதிரி வீடியோக்கள் செய்யக்கூடிய யூடியூபர்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், உண்மையிலே வந்து இந்த டிக்டாக்லேயும் வந்து வீடியோ போடுற நிறைய பேர் இருக்காங்க, யூடியூப்பில் வீடியோ போடுற நிறைய பேர் இருக்காங்க, யூடியூப் செய்கிற டிக்டாக்கர்ஸும் இருக்காங்க, டிக்டாக் செய்கிற யூடியூபர்ஸும் இருக்காங்க. ஆனால் நான் பார்த்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப் செய்கிறாங்களுக்கு மேலே டிக்டாக் செய்கிறவங்களுக்கு மேலே யூடியூப் செய்கிறவங்களுக்கு வந்துட்டு பொறாமை இருக்குமா என்று கேட்டால் கட்டாயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னால் பொறாமப்பட மாட்டேன். நான் வந்து யூடியூப் செய்கிறவங்களே வந்து பொறாமப்பட மாட்டேன். அதே மாதிரி டிக்டாக் செய்கிறவங்களுக்கு யூடியூப் செய்கிறவங்கள பொறாமை இருக்குமான்னு கேட்டால் கட்டாயம் இருக்கும். ஏன்னு சொன்னால் யூடியூப் செய்கிறவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க சரியோ. ஆனால் வந்துட்டு டிக்டாக் செய்கிறவங்களுக்கான ஒரு இன்கம் ஒன்று கட்டாயம் வந்து இல்லை. ஒரு சில நாடுகள் பே பண்ணுறாங்க. அப்போ பே பண்ணாலும் அந்த இடத்துலையும் வந்து அவங்கள பற்றி கதைக்கும் போதும் வந்து அது கூட வந்து ரீச் ஆகி அதாலையும் ஒரு இன்கம் ஒன்று அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்து இன்றைக்கு மாலையில் பார்த்த வீடியோன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் வந்து அவர் சொல்கிறார் என்றால் அனுஷன் கைது வந்து சரியானது, சட்டப்படி வந்து சரியானது, அனுஷனை வந்து கைது செய்வதற்கு சந்தோஷப்படுறோம், வாழ்த்துக்கள் என்ற மாதிரி அவர் போட்டிருக்கார். அப்போ வந்து நாங்கள் உண்மையிலே வந்து அனுஷன் செஞ்சது சரியோ பிள்ளையோ இல்லாட்டி கைது சரியோ பிள்ளையோன்றதான் நாங்கள் கதைக்கல. இருந்தாலும் நாங்கள் கதைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு வேதனை அனுபவிக்கிறன்ற வந்து ஒரு அழகில்லாத செயல் தான். ஏன்னா அழகில்லாத செயல்ன்றக்குள்ள உண்மையிலேயே கஷ்டம்தான். இந்த பூமியில் வாழுங்காலம் வரைக்கும் இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போம்ன்றது வந்து தெரியாது. இப்போ ஒரு நாள் என்றாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய இடத்துல இருந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அப்போ வந்துட்டு இப்போ அவன் வெளியில் வந்தான்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷம் வந்து அப்போ ஒரு தம்பியாக நாங்கள் வந்து இப்போ எங்களால் என்ன சப்போர்ட் செய்யணுமோ நாங்கள் வந்து கட்டாயம் செய்வோம். வந்து இப்போ அவங்களோட அம்மாவோ இல்லாட்டி யாருமே வந்துட்டு கதைச்சி இது மண்டங்கள்கிட்ட கேட்டு அதை செய்யுங்கன்னு சொன்னால் கூட வந்துட்டு நாங்கள் செய்ய ரெடியாக இருக்குமேன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை கதைக்கும் போது சில வேளை இந்த வீடியோ பார்க்கக்குள்ள அனுஷன் உறவுகள் யாருக்கும் சில வேளை கோபம் வரலாம். என்னண்டு நீங்கள் என்னத்துக்கு இதை கதைச்சு நீங்கள் என்று கூட ஒரு சில பேருக்கு கோபமும் வரலாம் வந்து. ஆனால் இதில் கோபிக்கிற கொண்டும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு நியாயத்தையும் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு கதைக்கு வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மெயின் இப்போ இவர் அனுஷனோட இருக்கிற மிதுவாக இருக்கட்டும் இல்லாட்டி சனுவாக இருக்கட்டும் இல்லாட்டி அனுஷன் அம்மாவாக இருக்கட்டும் வந்து என் மகன் செஞ்சது சரியென்றோ இல்லாட்டி என் நண்பன் செஞ்சது சரியென்றோ இல்லாட்டி அந்த டாக்டரில் பிள்ளையோன்றோ வந்து அறிக்கையிட முடியாது. அப்படி அறிக்கையிட்டால் அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு தான் கட்டாயம் வரும். ஏன்னா வந்து நாங்கள் செய்கிற காரியங்கள் வந்துட்டு செய்யும் பிறகு தான் எங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். செஞ்சு கோர்ட்ஸு போயிட்டுன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ஜட்ஜின் கையில் எல்லாமே இருக்குது. ஏன்னா அப்போ அது மட்டும் நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு கதையும் வந்துட்டு கதைக்கலாது. எங்களோட லோயர் செஞ்ச மாதிரி தான் எப்படி பொலைட்டாக தான் நாங்கள் கேட்கணும். இப்போ நாங்கள் ஜட்ஜிட்ட கூட வந்து எங்களோட தரப்புவாதிகளை வந்து இன்னென்ன இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு இதன் அடிப்படையில் விடுங்கோண்டு பொலைட்டாக கேட்டால் தான் விடுப்பா. அதிகாரமாக காட்டி கதைச்சா வந்து விட மாட்டாடாப்பா. ஏன்னா யாருக்குன்னாலும் கோபம் இருந்தா நீதி என்னொன்று இருக்கല്ലോ. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்ல வர்றது இதுதான் வந்து சக யூடியூபர்ஸுக்கும் சொல்ல வர விஷயங்கள் இதுதான். நீங்கள் வந்து இப்போ எல்லாம் இலங்கையில்
முந்திய மாதிரி இல்லை, சட்டத்திட்டங்கள்லாம் பயங்கரமாக வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. எவ்ரிதிங் வந்துட்டு டைட் ஆகிக்கொண்டே போகுது. அப்போ நாங்கள் பப்ளிக்கில் வந்து வீடியோ செய்கிறாங்களா இருக்கிறோம்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஒவ்வொரு தனிநபருக்குமே வந்து சுதந்திரம் இருக்குது வந்து. அதாவது வந்து யார் சொன்னது, ஆபிரகாம் லிங்கன் யாரா சொன்னடாப்பா, அந்த உங்களோட சுதந்திரம் வந்து மற்றவன்ட மூக்குண்ட நுனி வரைக்கும் தான். அவனோட நுனியை வந்து தொட்டுட்டோம்னு சொன்னால் அப்புறம் ஆடாவில் கட்டுருவான். ஏன்னா அதே மாதிரி ஒரு எல்லைக்குள்ளே நாங்கள் செயற்படணும். ஏன்னா சில இடங்களில் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குமாக இருந்தால், உதாரணமாக பாருங்க, அன்றைக்கு அந்த மகியங்கன்னு அந்த வீடியோ நீங்கள் இனிதான் பார்ப்பீங்க. வந்து நாங்கள் ஆதிவாசிகளை சந்திக்க போனாங்க வந்துட்டு. அப்போ போனால் அதில் ஒரு மியூசியம் ஒன்று இருந்தது. மியூசியம் ஒன்று இருந்தால் அதில் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மியூசியத்துக்குள்ளே புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா அப்போ தடை செய்யப்பட்டு போட்டிருக்கேக்குள்ளே வந்து நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், உடனே போயிட்டு அந்த அதில் இருந்த அந்த ஒரு அக்காட்ட கேட்டேன், அக்கா இதில் உள்ள விஷயங்களை காட்டுறேன்னா என்ன செய்யணும்னு. அப்போ அந்த அக்கா சொன்னால், இதுக்கு பொறுப்பான ஐயா வந்து அங்கே நிற்கிறார், நீங்கள் அவரை கேளுங்கோ, நீங்கள் எப்படி யூடியூப் சேனல் செய்கிற ஓல்றன்னு கேளுங்கோ, அவர் பெர்மிஷன் தந்தால் நீங்கள் எடுங்கோ அப்படின்னு சொல்லியும் நாங்கள் அந்த ஐயாட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எடுத்துனாங்க. அதே மாதிரி நன்மையான விஷயத்தையே வந்துட்டு ஒரு சில இடத்துக்குள்ளே போயிட்டா நாங்கள் பெர்மிஷன் கேட்டு தான் எடுக்கணுன்ற ஒரு அடிப்படையில் வந்து எங்களுக்கு வர கோவங்களோ இல்லாட்டி கவலைகளோ அப்படியான விஷயங்களை வந்துட்டு இப்போ கிட்டடியில் கூட வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு தெல்லிப்பளையில் பார்த்து ஹாஸ்பிட்டலில் ஒரு அண்ணாவரால் அந்த மகனை வச்சு கொண்டு வந்து தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் சில ஆக்கினைகள் நடக்க சொல்லி போட்டிருந்தாருல்ல. உண்மையிலேயே வந்து அவர்கிட்ட மகனை பார்க்க கஷ்டமே இருக்குடா. அந்த இப்போ நடந்து தெரியுதுண்ணா, அவர் நடந்து தெரியுதுன்னேக்குள்ள உண்மையாக நான் யோசிச்சு என்ன தெரியுமோ, உண்மையிலே அந்த பொடியன் வந்து என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் பொடியனுக்கு தான் அப்படி நடந்துட்டேன்னு சொல்லி ஒரு அப்பாவை இவர் கவலைப்படுறே. சரி, அப்பாவை இவர் இருக்கிறார்ல பார்க்குறதுக்கு. ஆனால் இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்தோன்னு இப்படி வீடியோ போடக்குள்ள இவருக்கு வழக்கு போட்டால் கடைசியில் இவரும் இல்லையா அப்போ அந்த பொடியனை பார்க்க. அப்போ ஏன் நம்ம இந்த இப்படி வீடியோ போடுது, ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லாட்டி எங்கேயுமே வந்துட்டு நீதியோ அநீதியோ நடக்குதுன்ற கதையெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியுமாடா, எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன நடக்குது, அது சரியா பிள்ளைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை தட்டி கேட்குற அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லைன்னா. அப்போ இல்லையண்டைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் சில இடங்களில் இறங்கித்தான் போகணும். ஏன்னா அப்போ சிலவளை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கூட வந்துட்டு காட்டிலே பாட்டு வரும் அந்த இது இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த மொத்த கொஞ்சம் எதிர பேது කිව්වාලා අපි ගියේ මේ යාපනේ මේ පැත්තේ කී දෙනෙක් ඉන්නවද එතනට එක්කෙනෙක් ඉන්නවා පිරිවෙස් මල්ලි ඉන්නවා ඒ රෝඩ් දාලා පිරිවෙස් ආවිලු හරි thank you so much එවෙයි como යාළුවෝ මල්ලි ආව යනවා හරි thank you. ஓகே, அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அப்படியே பவர் சொன்னால் இதோட ஓகே. அப்போ வந்து நாங்கள் 11 கேட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை போலீஸ்கார் வந்து மறிச்சிட்டோம். அப்போ மறிச்சா அப்போ அவன் வந்து என்னத்துக்கு மறிச்சது வந்து எனக்கு தெரியாது, சரிதானே. இருந்தாலும் வந்து சரி, மேலே முன்னுக்கு பனி மூட்டை வர இருக்குது, நாங்கள் வர லைட் பிடிச்சி காய்ச்சின்னு வர உண்மையாக ரோட்டுமே வந்து தெரியலை சரியோ. அப்போ என்னத்துக்கு மறிச்சாங்களோ கொள்ளுனாங்களோ எனக்கு தெரியாது. அப்போ வந்து மறிச்சு கேட்க நான் நீட்டாக வந்து அங்கே போகிறீங்கன்னு வீட்டை புறம் அங்கே போயிட்டு வரீங்க, யாழ்ப்பாணம் போயிட்டு வரேன், பின்னுக்கே இருக்கிறது தம்பி இருக்கிறான், பக்கத்து யார் தம்பி, அப்போ கூட்டாளிகளும் இல்லை தம்பி என்றதோட நாங்கள் காய்ச்சி முடிச்சு போட்டு இப்போ போய் கொண்டிருக்கோம். வந்து முரண்பாடாக அவங்களும் எதுவும் கதைக்கல, நாங்களும் முரண்பாடாக ஒன்றுமே செய்யலை. அப்போ அதான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் சுமூகமாக அணுகினோம்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயம் வந்துட்டு வெற்றி கிடைக்கும். வந்துட்டு இப்போ அனுஷன் செஞ்ச விஷயங்கள் சரியா அப்படியான்றதை வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் அது பிறகு வந்துட்டு பார்க்கலாம். வந்து உண்மையிலே அவனும் மாறான் நம்பர் தான், என்னைய மாறான் அவனும் மாறான் நம்பர் தான். எல்லாருக்குமே டக்டக் கோவங்கள் வேறு மில்லியன் இல்லை. இருந்தாலும் அண்ணாவா நாங்கள் பட்ட சில விஷயங்களை கூட அவன் யோசிச்சிருந்தா கூட, அல்லாட்டி அவனோட கூட இருக்கிறவங்கள எடுத்து சொல்லியிருந்தா கூட அவன் அதை வந்துட்டு தவிர்த்திருப்பான்.
ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் வந்து அதை செஞ்சுட்டான். ஆனால் அவன் கூடிய சீக்கிரம் வந்துட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்தான்னு சொன்னால் இனி வந்து அவன் அப்படியான விஷயங்களை வந்துட்டு செய்ய மாட்டான். என்ன சொல்கிறது, இன்றைக்கு 1000 பேர் வந்து உசுப்பேற்றலாம். என்ன இன்றைக்கு அந்த டாக்டர்கிட்ட வீடியோ போட்ட டைமில் 1000 பேர் வந்து கொமெண்ட் இல்லைங்களா, உண்மையிலே அவள் செஞ்சது போல தான், அவள் வந்துட்டு பணி நீக்கம் செய்யணும், அவள் வந்துட்டு விடக்கூடாது, அது இதுன்னு சொல்லி 1000 பேர் எழுதிக்கலாம். இன்றைக்கி அவன் வந்துட்டு பிடிவட்டான் இல்லை, ஒரு ஆள் போனா அவனுக்காண்டி அதோட பிடிவட்டா அப்புறம் மாறி எழுத வழி விட்டான் 15 பிள்ளை அப்படியே அப்புறம் மாறி. அதான் எங்களோட உலகம், எங்களோட சமுதாயம் அப்படியான ஒரு சமுதாயத்தை நாங்கள் வாழ்ந்தோன்னு கேட்கல. 2 பேர் நாங்கள் இப்படி போய்ட்டு 45 உள்ளுக்கு இருந்தோம். எத்தனை நேரம் ஃபேமிலிக்கு உதவி செஞ்சுருப்போம். ஒரு 1-2 ஃபேமிலியை தவிர மிச்சம் யாரும் வந்தாங்களோ, சும்மா சரி கேட்டாங்களோ இல்லைன்னா. இப்போ 1000 பேர் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு நாளும் இந்த விஷயத்தை வந்துட்டு செய்ய தொடங்கவுமே கூடாது. வந்து அன்றைய கமெண்ட் சொல்லி நான் யாரும் அந்த இடத்துல போக மாட்டேன். யாருமே என்னடா யோசிப்பாங்க, வந்து வேலைக்கு போகிற ஓனான, வேலையில் போகிற ஓனான பிடிச்சே நான் வேட்டிக்க போடுவான்னு தான் யோசிப்பாங்கட்டாப்பா. தங்களோட குடும்பம் தாங்களும் தங்களோட வாட்டில் போய் யாருப்போன்னு யோசிக்கிறாங்கெல்லாம் வந்து கூட. அப்போ உண்மையிலே வந்து குரல் கொடுக்க போகிறதும் கூட 2 உதவி செய்ய போகிறவங்க வந்துட்டு கூட இருக்கிறவங்க மட்டும்தான். என்ன அப்போ தம்பி வந்துட்டு இனி வெளியில் வந்தால் உண்மையாக கட்டாயம் சில விஷயங்களை வந்துட்டு யோசித்து செயல்படுவான். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவனுமே இப்போ ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பிரசவத்துக்கு வந்துட்டு இலவசமாக வந்துட்டு அது செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொல்லி நிறைய வாகனங்கள் எல்லாம் இப்படி ஹையர் பண்ணி இப்படி சேவைகள் எல்லாம் வழங்கக்குள்ள உண்மையிலே வந்து முக்கியம் ஆமையிலே பெரிய ஆமைன்றா பொறாமைன்னுவாங்க, சரிதானே. அப்போ இந்த பொறாமை மக்கள்கிட்ட கண்ணூறுன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது, சரியோ. அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க, கல்லறைக்கு தப்பினாலும் வந்து கண்ணறைக்கு தப்பிலாண்டு. அப்போ சில வேளை உண்மையிலே வந்து பாருங்க, அனுஷன் வந்து இப்படி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறோம் 1 மாதமும் இல்லைண்ணா, 1 மாதத்துக்குள்ளே வந்து இன்றைக்கு அவன் ஜெயிலுக்குள்ளே போகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லக்குள்ள உண்மையாக சன்னத்தில் கண்ணூராமல் இருக்கலாம். என்னடா ஓ கடைக்க வண்டி ஜது காட்டணும் வண்டியா. என்னென்றால் உண்மையாக நான் சொல்கிறேன் வந்து கண்ணூராகவும் இருக்கலாம், சரியோ. அப்போ வந்து என்ன சொல்கிறது, இனி கொஞ்சம் தம்பி வந்து கவனமாக இருக்கணும். நாங்கள் வந்து நிறைய விஷயம் பட்டு பார்த்துட்டோம். இனி அடுத்த கிழமை எங்களுக்கு வழக்கு இருக்குது, அதை குறித்து உலகண்டோடனே கவிதாசிட்டாக்கணும் இந்த குளிருக்கையும் பேத்தாலும் பேக்குமே. அப்போ அதுவும் நாங்கள் ஃபேஸ் பண்ண இருக்கிறோம். நீதி ஒன்று இருக்குது, அது வந்துட்டு வெல்லும் கட்டாயம்னு சொல்லி நம்புவோம். அதே நேரம் இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் வந்து அனுஷன் உதவி செய்ய போனது நெல்லாம், அவனோட மனசு நெல்லாம். உண்மையிலே அவன் வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்துட்டு செயற்படுறவன். அவன் ஒரு நாளும் ஒரு தீங்கி வினைக்காதவன், சரிதானே. இருந்தாலும் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து சிலவளை என்ன கூட யாரும் பேசலாம். நீங்கள் வீடியோ போட்டுறீங்க கிருஷ்ணா, அந்த டாக்டரில் பிள்ளையாண்டு ஹாஸ்பிட்டலில் பிள்ளையாண்டு அனுசம் செஞ்ச சரி என்று மக்களை ஏற்பாட்டத்துக்கு வர சொல்லி அப்படியெல்லாம் போட்டு காய்ச்சிக்கலாம் தானே சப்போர்ட்டான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா இருந்தால் நான் கட்டாயம் அப்படி செய்யவே மாட்டேன். வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி யாருமே ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி எங்களை ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை இப்போட சொன்ன மாட்டேங்க ஜெயில் கார்டு அவர்களுக்கு நான் கால் பண்ணினேன். அப்போ அவர் சொன்னார் வந்து தான் இந்த இடத்துல அது கோர்ட் சாலை இப்போ தான் போய் கொண்டிருக்கேன், நான் இப்போ போனேன்னு சொன்னால் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் அவரை பார்த்தேன்னா நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து தரேன்னு சொல்லி. அப்போ அதுக்காண்டி நான் வந்து அவருக்கு லஞ்சம் கொடுத்தோ காசு கொடுத்தோ எதுவுமே நான் செய்ய போகிறதில்லை. ஜஸ்ட் வந்து அவன் ஓகே இருக்கிறான், இல்லாட்டி அவனுக்கு எதுவும் தேவைண்டா அதை டைம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அதை வாங்கி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்கிறது, அவனுக்கு ஒரு மனநிலைமைக்கு ஆறுதலே ஒரு விஷயம் செய்யலாம்ன்றக்காண்டி தான் நாங்கள் கேட்டோம். சரியோ, அதை விட வேறு எதுவுமே நாங்கள் செய்யலை. அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பிள்ளையான வழியில் யாரையும் ஹைட் பண்ண போகிறது இல்லை. இப்போயும் சொல்கிறேன் வந்து அனுஷன் வந்து அந்த இடத்துல அந்த வீடியோவை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலையும் சரி, அந்த வீடியோ போட்டிருந்தாலும் சிலவளை அதில் வந்துட்டு யார்ட்டையும் முகங்கள் தெரிஞ்சிருந்தால் அது என்னாலும் ஹைட் பண்ணி போட்டிருந்தா ஓரளவு நாங்களுமே சில விஷயங்களை கதைக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு பொதுமகனாக ஒரு பிள்ளைன்னு சொல்லி படுற ஒரு விஷயத்தை கதைக்கிற உரிமை யாருக்கும் இருக்குது. அதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த மூக்குண்டு நுனி மட்டும் பண்ண மாதிரி ஒரு சில வரம்புகளும் இருக்குல்லோ, அந்த வரம்புகளுக்குள்ளே நாங்கள் செயற்பட்டிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு சில விஷயங்களை கதைச்சி வந்துட்டு வென்றிருக்கலாம். அது வந்துட்டு இல்லாத பட்சத்தில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பிள்ளையாக நடந்தால் நாங்கள் உண்மையிலே வந்து நானுமே ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு அண்ணாவை வந்து இந்த இடத்துல நானுமே மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னால் நான் அதில் குறை நினைக்க போகிறது இல்லை. எங்கள் அடிப்படையில் இருந்தாலும் மன்னிச்சு அவனுக்கான ஒரு இது உண்டு. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உண்மையாக சந்தோஷப்படுவோம். நான் சின்னப்படியன்
முதல் தரமாக வந்துட்டு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணவன் வந்து அவன் வெளியில் வந்து தன்னோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த இப்போ கூட எங்கேயோ கட்டுநாயக்கால பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லித்தான் அன்றைக்கு நடந்து காய்ச்சோம். அப்படி ஒரு தொழில் ரீதியாக போய் கொண்டிருக்கவன் பிடிச்சி உள்ளுக்கு போட்டால் அவன் சிறை உடைஞ்ச மாதிரி அவன் நிறையவே வந்து ஒரி பண்ணுவான். அதே நேரம் அதிகமாக நீங்கள் அல்லாட்டி யாருமே வந்து கவலைப்படாங்க. அனுஷன் வந்து நிறைய நாள் வந்து அங்கே இருக்க போகிறது இல்லை. கூடிய சீக்கிரம் வந்து அனுஷன் வந்து வெளியில் வருவான் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கட்டாயம் அவன் வெளியில் வருவான். உள்ளுக்கு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு பெரிய இதுவும் இல்லை. ஏன்னா அவன் நடந்த விஷயத்த கதைச்சான ஒரு இஷ்யூவாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவன் வந்துடுவான்னு சொல்லி நம்புவோம். அதே நேரம் என்னடா இப்போ கூடிய சீக்கிரம் வந்துடுவான். அதே நேரம் ஜெயிலுக்குள்ளே எல்லாம் வந்து அவனுக்கான ஆக்கினைகள் நடக்கும்னு சொல்லி யாரும் சொன்னால் அதையும் நம்பாதீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வந்து வதந்தி. அவங்க நல்ல மாதிரி பார்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களுமே இந்த இடத்துல கதைச்ச விஷயங்கள் எதுவும் பிள்ளையான்னு சொன்னாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்களுமே சின்னாக்கள் தான். நாங்கள் அவ்வளோ பெரிய ஆக்கள் இல்லை. நாங்களுமே சின்ன ஆக்கள் தான். வந்து அவன் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். வந்து எதுவாக இருந்தாலும் நல்லாவே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். வந்து இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஏன்னா அப்போ நாங்கள் ஃபைனலாக வந்த விஷயத்த சொல்லிட்டோம். அனுஷன் அரெஸ்ட் ஆகினதுன்றது உண்மை தான். அது பின்னணி எல்லாம் சொல்லி போட்டோம். எல்லா விஷயமும் காய்ச்சி போட்டோம். இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பார்த்து போட்டு நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து அதை அறிய தருவோம். காரணம் என்னென்னா அவன் சேனல்லையும் வீடியோ போடலை. ஏன்னா ஸோ அதால் நாங்கள் போட்டிருக்கோம். என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ பாய்.